ஏமா நெகட்டிவாவே நினைக்கிற? அவர் இததான் செய்வார்னு நீயே எப்படி முடிவு பண்ணிக்கிற? எனக்கு அவரை பத்தி தெரியும்டி. எனக்கு புரியலமா. நீ அவரை சரியா பார்த்தது கூட இல்ல. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ சொன்னதையெல்லாம் வச்சுதான் சொல்றேன். அவரை பத்தி கேள்விப்பட்டது எதுவுமே நல்ல விதமா இல்ல. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்காக ஒரு உசிரிய கொல்ல பார்த்தவரு கண்டிப்பா நல்ல மனுஷனா இருக்க முடியாது. என்னம்மா பேசுற நீ? இன்ஸ்பெக்டர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துதான் இங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி தப்பா இருக்கலாமா, ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னைக்குமே சரியாதாமா இருக்கும். குணத்தை பார்த்துதான் புகார் கொடுக்கணும்னா இங்க யாருமே ஸ்டேஷனுக்கு வர மாட்டாங்கம்மா. சரி, இந்த இன்ஸ்பெக்டர் நல்லவர் இல்லன்ற, வேற ஒருத்தர் இங்க இருந்தா அவர் நல்லவர்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அம்மாக்கு ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சு சார். அதான் காத்தாட வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். சரி சரி, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, போய் பார்ப்போம். கான்ஸ்டபிள், அந்த ஃபைல் எல்லாம் எடுத்தியா இல்லையா? வணக்கம் சார். சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னது இந்த பொண்ணு தான் சார். அப்படியா? நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? யோ, இவங்களே யூனிஃபார்ம் போடாத பெரிய ஐபிஎஸ் ஆபீசரியா? அவங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களே டீல் பண்ணிக்குவாங்க. நம்மளோட உதவியெல்லாம் தேவைப்படாது அவங்களுக்கு. அந்த பணத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நிலத்தை கரையும் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தான் சார் கொண்டு வந்தோம். அது சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு யாரெல்லாம் போனீங்க? நானும் என் அம்மாவும் ஃப்ரெண்டு தேனும் போனோம் சார். ஆமா, நீங்க நிலத்தை வித்து பணம் வாங்குற விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்? இங்க 4 பேருக்கும் வாங்கினவருக்கு மட்டும் தான் சார் தெரியும். 4 பேரா? அதெல்லாம் யாரு? நான், எங்க அம்மா, 2 அக்காங்க சார். ஓ, வீட்ல எல்லாரும் பொம்பளைங்க தானா? அதுதான் விளங்காம போயிடுச்சு. அது சரி, பணத்தோட எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? 4 மணிக்கு வந்தோம் சார். பணத்தை எங்க வச்சீங்க? வீட்ல இருக்க பானையில தான் சார் வச்சோம். பணம் இல்லன்னு எப்ப தெரிஞ்சது? காலையில 6 மணிக்கு தான் சார். யார் முதல்ல பார்த்தது? அம்மா தான் சார். பணம் வாங்கும் போது உங்க கூடவே வந்த உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இங்க உங்க கூடவே வந்திருக்கணுமா இல்லையா? இங்க வந்தாங்க சார். பதட்டத்துல அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு, தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அத வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். அது சரி, 3 லட்சம் காணாங்க, நெஞ்சு வலியில வந்திருக்கணும். ஆமா, திருட எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பான்? ஓட்ட பிரிச்சு குதிச்சிருப்பானோ? இல்ல சார். ஜன்னல் கம்பிகளை வளைச்சிட்டு உள்ள வந்தானா? இல்ல சார். கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டானோ? கதவும் உடையல சார். என்ன கேனக்கு இருக்குன்னு நினைச்சியா? ஓட்ட பிரிச்சு குதிக்கலங்கிற, ஜன்னல் கம்பியை வளைக்கலங்கிற, கதவை உடைக்கலங்கிற, அப்புறம் எப்படி பணம் திருட்டு போச்சு? வந்தவன் மனுஷனா இல்ல மாயாவியா? குருமூர்த்தி விசாரணைக்கு கூப்பிட்டா அம்மா வராது, ஆட்டுக்குட்டி வராதுன்னு கதையா சொல்லிட்டு இருக்க. உனக்கு காணாம போன பணம் வேணும்னா உங்க அம்மா, அக்கா, தங்கச்சின்னு எல்லாரும் இங்க வரணும், புரியுதா? கிளம்பு போங்கிற. அம்மா, பணம் போனாலும் பரவாயில்லன்னு இதோட நீ 2-3 தடவை சொல்லிட்டமா. நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் எவ்வளவு முக்கியம்னு நீதானமா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க. ஆனா இன்னைக்கு நீயே 3 லட்சம் போனாலும் போகட்டும்ன்ற. உன்னால எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியுதுன்னு எனக்கு புரியலமா. நான் என்ன சந்தோஷமா படி அந்த வார்த்தையை சொன்னேன்? நான் உசுரா நினைச்ச நிலத்தை வித்த 12 அது.
என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பணம் இல்ல, என் உழைப்பு, என் ரத்தம். அதோட அருமை உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அந்த காசு போனா போட்டோன்னு நான் சொல்ற வார்த்தை தான் உன் காதுல விழுது. ஆனா அதுக்கு பின்னாடி எனக்கு இருக்கிற வலி உன் கண்ணுக்கு தெரியாது. உன்னை நோகடிக்கணும்னு நான் அப்படி சொல்லலம்மா. நமக்கு எந்த சங்கடமும் கஷ்டமும் வந்தாலும் நம்ம உழைச்சு சம்பாதிச்ச காசை எப்படியாவது மீட் ஆகணுமா? உங்களுக்குள்ள நான் எந்த பாரபட்சமும் காட்டினதில்லடி. ஆனா ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். நான் இவளுங்களை பத்தி தான் நிறைய யோசிச்சேன். தோ, இவ இந்த வீட்டு பாரத்தை என் கூட சேர்ந்து சுமந்தவ, மயிலு நிலத்துல இறங்கி வேலை செஞ்சவ, போலீஸ் ஆகணுங்கிற வெறியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவ. ஆனா என் நேரமும் நீ போனை மட்டும் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தல்ல. குடும்பத்துக்காக கஷ்டப்படுற இவங்கள பத்தி நான் யோசிப்பனா, இல்ல பொறுப்பு இல்லாம திரியற உன்னை பத்தி யோசிப்பனா? நான் உனக்கு முக்கியம் இல்லனா இன்னும் ஏமா என்ன விட்டு வச்சிருக்க? பேசாம சாப்பாட்டுல விஷத்தை வச்சு என்ன கொன்று. அக்கா, அம்மா, இவதான் நம்ம நிலைமை புரியாம பேசுறானா? நீயும் ஏன் அவளோட சண்டை போட்டுட்டு இருக்க? நம்ம பணத்தை எப்படி மீட்க போறோம்ன்றதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். ஸ்டேஷன் போனாதான் வழி பொறுக்கோன்னா நம்ம அங்க போவோம். இன்ஸ்பெக்டர் நம்மகிட்டே விசாரிக்கட்டும், நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இல்லடி, நம்ம ஸ்டேஷனுக்கு போற பேச்சே வேண்டாம். நான் சொன்னதை நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? உன்னோட ஆசைதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் அப்பா அதை நிறைவேற்ற மாட்டேனா? என்ன கண்ணு, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன கண்ணு, டக்குன்னு முகம் வாடி போச்சு. இந்த வருஷம் நம்ம மயில எக்ஸாம் எழுத விடாம தடுத்துட்டோம். ஆனா அடுத்த வருஷம் அவ எப்படியாவது பணத்தை கட்டி எழுதிருவாளேப்பா. ஒரே நாள்ல இம்புட்டு வேலை செஞ்சிருக்கிற நம்மளால இன்னும் ஒரு வருஷத்துல என்னெல்லாம் செய்ய முடியும் யோசிச்சு பாரு. நம்ம பெருசாலாம் ஒன்னும் செய்ய வேணாம்ப்பா. அவளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். அவ எக்ஸாம் பக்கம் போற மாதிரி இருந்தா கரெக்டா நம்ம வந்து கெடுத்து விட்டுறணும். கவலையே படாதம்மா. அந்த மயிலு தன்னோட வாழ்க்கையில காக்கி சட்டைய போடவே முடியாது. அவளோட அந்த கனவு கனவாவே கருகி போவத்தான் போகுது. தேங்க்ஸ்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. போங்க போங்க, என்ஜாய் பண்ணுங்க, போங்க வளர்ற பசங்க, போங்க 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 குடிங்க. பாசு, ஒரு பாட்டில் உடைச்சதுக்கு 500 ரூபாயா? ஐயோ, உங்கள மாதிரி எல்லாரும் இருந்துட்டான்னு வச்சுங்க, நம்ம நாடு எப்பவே முன்னேறி இருக்கும். எல்லாரும் எங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. போங்க போங்க, வாடா போ போ போ, போயிட்டாரு. இப்ப நாம குடிக்கிறதுக்கு நீ என்ன பண்றேன்னா, இந்த வச்சுக்க 3 பீரா வாங்கிக்க, கூலிங்கா இருக்கணும், இல்ல டென்ஷன் ஆயிரும். போ போ. மாப்ள, என்ன மாப்ள பணத்தை அள்ளி அள்ளி வீசுற? எப்படி வந்தது ஏது? அதாவது ஒரு வேலையை முடிவு சொல்லி சம்பளம் கொடுத்தாங்கடா. நானும் வாய்மையும் அந்த வீட்டு பானையில கைய விட்டு பணத்தை எடுத்தேன்டா. அதான்டா இது. படா. என்ன மாப்ள சொல்ற? ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு தானே திருடுவீங்க? மாக்கா, எல்லாம் ஒரு சேஞ்சி இருக்கட்டுமே தான். நாங்களும் எத்தனை நாள் தான் ஆடு மாடு கோழி வாத்துன்னு தெரியும். ஒரு தொழில்னா டெவலப்மெண்ட் வேணாமா? இம்ப்ரூவ்மெண்ட். கேள்வி அதிகமா கேட்காதப்பா. மாக்கா, நல்லா கல்றா. ஒரு தோட்டத்துல பார்த்தா ஒரு தனி வீடு, அங்க நாயும் இல்ல, காவலுக்கு ஆம்பளையும் இல்ல. அந்த தோட்டத்துக்குள்ள போனா ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில ஒரு சின்ன பானை, அந்த பானையில தான் பணம் இருந்துச்சு பாடுறா. அம்பட்டு படத்தையும் அள்ளிட்டு வந்துட்டோம். என்ன கதையா சொல்லிட்டு இருக்காங்க? பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, எவ்வளவு வேணாலும் குடிச்சிக்க. இப்ப வரும். ஏன்பா, இப்பதானே பணம் கொடுத்தேன், அப்புறம் என்ன திருப்பி? அந்த திருப்பிய குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். மச்சி, இத புடி. உனக்கு கை எங்க விடுறேன் பாரு. மச்ச, அவனை புடி. அவனை பிடிச்சிட்டு போங்க, நான் இல்ல. பெரிய ஜோடி கேளுங்க. எனக்கு கோபம் வராது. அன்னைக்கு மயிலுன்னு ஒரு பொண்ணு பணம் காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல? மயிலா?
மயிலுன்னா சார் அதான் சார் நிலத்தை வித்த காசு 3 லட்சம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல? ஆமா தம்பி, இப்பதான் ஞாபகம் வருது. முதல்ல அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுச்சு. ஆமா சார், அந்த குடும்பம் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் சார். அவங்க வீட்டுல இருந்து அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருடினது இவனுக்கு தான் சார். எதை வச்சு சொல்றீங்க இவனுங்கன்னு? அது சார், பார்ல சரக்கு அடிச்சிட்டு பணத்தை அடிச்சதை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அதான் 4 போடு போட்டு அடிச்சு இங்க இழுத்துட்டு வந்தோம். டேய், மயில் வீட்டுல நீங்க தான் திருநீங்களாடா? ஆமா சார். சார், இது மட்டும் தான் சார் சொல்றாங்க. அடிச்ச பணம் எங்கடான்னு கேட்டா செலவாச்சுன்னு சொல்றாங்க சார். சார், ஒரே நாள்ல இவ்வளவு பணத்தையும் செலவழிக்கிறது சான்ஸே இல்ல சார். ஒண்ணு வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கணும், இல்ல யாருக்கிட்டையாவது பத்திரமா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க உங்க ஸ்டைல்ல விசாரிச்சீங்கன்னா இவனுங்க எல்லாம் உண்மையும் சொல்லிடுவானுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி. உள்ள வச்சு ரவுண்டு கட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவானுங்க. சார், இப்பவே விசாரிச்சுட்டு பணம் எங்க இருக்குன்னு கேட்க முடியுமா? சார், ஏன் கேக்குறேன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். அதோட அந்த பணம் மொத்தமா கிடைச்சதுன்னா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படும். லேட்டாக அந்த பணம் குறைஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சார். புரியுது தம்பி. ஆனா புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ்ல வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. பேர் என்னடா? ஹரிச்சந்திரன் சார். உன் பேர் என்ன? என் பேரு வாய்மைநாதன் சார். எவன்டா உங்களுக்கு இந்த பேர் வச்சான்? ஆனா செய்யற தொழில் சரியில்லையே. எதுக்குடா திருநீங்க? பார்ல தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். தேவையில்லாம பிடிச்சிங்க கொண்டு. ஓஹோ, அப்ப நீங்க திருடல. அப்ப எதுக்கு சார் 2 பேரும் இங்க வச்சு ராஜ மரியாதையில கவனிக்கிறாங்க? சார், திருட சார், சத்தியமா திருட. திரும்பவும் பொய்யா சொல்றீங்க? பாருங்க, மரியாதையா உண்மையை சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்ல அடிச்சே கொண்டு விட்டாகிறது. அப்ப நீங்க திருடல. அப்படியா? நீங்க தான் திருடுனீங்களா? உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அடிக்கிறீங்க, உண்மையை ஒத்துக்கலைனாலும் அடிக்கிறீங்க. நாங்க என்னதான் சொல்லணும் சொல்லுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் உண்மையை சொல்றதா பொய் சொல்றதா? நீங்க சொல்றத செய்யறோம் சார். நீங்க சொல்றத அப்படியே நாங்க செய்யறோம் சார். அது நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்க பேர்ல எந்த கேஸும் இல்லாம நான் வெளியே அனுப்பிச்சிருவேன். இல்ல அடிச்சே கொன்னு. இல்ல சார், நாங்க சொல்லிடுறோம் சார். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்ன சார்? நீங்க 2 பேரும் திருடினது உண்மைனா உங்களை திருட சொன்னது யார்? சார், நாட்டாக சார். வெளியில போனா அவர் அடிக்கிறாரு, உள்ள வந்தா இவர் அடிக்கிறாரு. அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நாட்டாய் சார். சொல்லுகிற என்ன சார், நம்ம இந்த ஏற்காடு ஸ்டேஷன் வரணும், கொஞ்சம் வரீங்களா? நான் ஏற்காடு பேசுறேங்க. எதுக்கு? நான் இங்கதான் சார் இருக்கேன், நேர்ல வாங்க பேசிக்குவோம். சரி, நான் வந்துடுறேன். எதுக்கு இவன் நம்மள அங்க கூப்பிடுறான்? இன்ஸ்பெக்டர் தான் கம்ப்ளைண்டே வாங்கலையேமா. நம்மள தானே சந்தேகப்பட்டு விசாரிக்கணும்னு சொன்னாரு. திருடங்க கிடைச்சத பத்தி அவர் நம்ம கிட்ட சொல்வாருன்னு நம்ம எப்படிமா எதிர்பார்க்க முடியும்? அவரு நியாயமா நடந்து பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. அம்மா, அவரை நம்புறதை தவிர நமக்கு வேற வழி இல்லம்மா.
நம்ம போலீஸ் மூலமா தான் நம்ம பணத்தை திரும்ப வாங்க முடியும். ஆனா நீ சொல்ற மாதிரி அவங்க கூப்பிட்டாதான் நம்ம அங்க போக முடியும். போலீஸுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு அதை நம்பி நம்ம அங்க போக முடியாது. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மயிலு. உன் உறவே வேணான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீ சொல்லிட்ட. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சாரும் போயிருக்கணும். ஆனா திருடனுங்களை பத்தி தகவல் கிடைச்சதும் அவங்கள கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாரு பத்தியா? இப்பவும் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் தான் உன்னை கூப்பிடுறாரு. இதெல்லாம் சாருக்கு செய்யணும்னு என்ன தலையெழுத்தா? சார் செஞ்ச நல்லதை புரிஞ்சுக்காம நீ பழைய நினைப்பிலே பேசிட்டு இருக்கறதெல்லாம் தப்புடி. திருட்டு போன பணம் கிடைச்சிருச்சு, திருடனை புடிச்சிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் சரிதாண்டி. தம்பியை அவமானப்படுத்தணும்னு நான் சொல்லல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடாம நாம போறது சரியா இருக்காது. இல்ல ஆண்டி, காரணம் இல்லாம நான் உங்களை கூப்பிடல. அந்த குருமூர்த்தியை தான் அந்த ஸ்டேஷன்ல டெம்பரரியா போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆளு அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாலும் முழுசா திருந்திருப்பாருன்னு சொல்லி எனக்கு தோணல. என் மேலயும் மயில் மேலயும் கண்டிப்பா அவருக்கு கோபம் இருக்கலாம். அந்த கோபத்தை இந்த கேஸ்ல அவர் காட்டிடக்கூடாது. அவர் தான் இன்சார்ஜ்னு தெரியாம அந்த ஸ்டேஷன்ல அவர் பொறுப்புல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அவரோட பவரை வச்சு அங்க அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். திருடங்களும் திருட்டு போன பணமும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறது எனக்கு சரியா படல ஆண்டி. அவரா கூப்பிடுவார்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறத விட நாம அங்க போய் உட்கார்றதா நல்லது. தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க ஆண்டி. காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களா? உங்க ரெண்டு பேரையும் இங்கே வெட்டி போட்டாலும் தப்புலடா. அமைதியாரு, ஏன் அதுக்குள்ள அவங்க மேல பாயற? யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு உனக்கு தெரியல. கூலிக்கு மாரடிக்கிற 10 பேர் உன் பக்கத்துல இருந்துட்டா நீ பெரிய தாதாவா? மயில புடிச்சு லாக் பண்ணு நீ எங்கிட்ட சரண்டர் ஆயிருந்தீன்னா அவளை புடிச்சு ஏதோ குடோன்ல அடைச்சி வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை போலீஸ் பாதுகாப்போட நான் நடத்தி கொடுத்திருப்பேன். ஆனா நீ அவளை ஃபாலோ பண்ணி வெறும் ஆதாரத்தை மட்டும் புடிச்சு கொடுன்னு சொன்ன. கடைசியில என்னாச்சு? ஓவர் கான்பிடென்ட்ல என்ன மாதிரி ஒரு போர்வால புடலங்கா வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட. நாட்ராயா, அதுக்கப்புறம் என்னாச்சு? உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பன்னு ஆதாரத்தோட வந்து உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி விட்டால. அதுக்காக தான் இந்த திட்டத்தையே போட்டேன். அந்த பால்காரி குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். போயும் ஒரு பொண்ணை பழி வாங்கறதுக்கு இதுவாயா ரூட்டு? ஆம்பளையே இல்லாத வீட்டுல போய் திருட சொல்லியிருக்கிய, அசிங்கமா இல்ல உனக்கு? இன்ஸ்பெக்டர் நாட்ராயா, கோவப்படாத. நியாயமான போலீஸா இருந்தா இதை விட உன்னை கேவலமா நடத்தி இருப்பாங்க. ஆனா நியாய தர்மத்துக்கு கூட ஒரு ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். டீல் பேசுறதுக்கு முன்னாடி உன்னை 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் என் மனசாட்சி என்ன மன்னிக்கும். என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த பணத்தை எங்க வச்சிருக்க? மட்டில தான் இருக்குது. போய் எடுத்துட்டு வா. நாட்ராயா, இனிமே இந்த கேஸ்ல உன் பேர் வராம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி மொள்ள மாதிரி தம்ம ஏதாவது பண்றதா இருந்தா என்னோட ஆலோசனையை கேட்டு நான் சொல்றபடிதான் நீ பண்ணணும். புரியுதா? ஓ நாட்ராயா, இப்போவும் சொல்றேன், காவல்துறை உங்கள் நண்பன் தான். சரியா? போயிட்டு வாங்க. மல்லிகோ, மல்லிகோ, மல்லிகோ. அப்பா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. கழுத, எப்ப பாரு இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல இருக்கிறது இல்ல. உங்களுக்கு இப்போ என்னப்பா வேணும்? தண்ணி வேணுமா?
குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். ஒரு நிமிஷம்ப்பா. என்னாச்சுப்பா? ஏன் இவ்ளோ டென்ஷன்ல இருக்கீங்க? அசிங்கப்படுத்திட்டாமா? என்னையோ அசிங்கப்படுத்திட்டா. என் வாழ்நாள் முழுக்க என் விட்டு காலமா பெரிய முதலாளி முன்னக்கூட நான் இவ்வளவு அசிங்கப்பட்டதில்ல. என்னால நம்பவே முடியலப்பா. யார் அப்படி பண்ணது? வேற யாருமா? அந்த குருமூர்த்தி தான். என்னப்பா சொல்றீங்க? அவரே அப்படி பண்ணாரு? அந்த கோமதி வீட்டுல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக நான் 2 பேரும் அனுப்பியிருந்தேன்ல, அவனுங்க என்ன காட்டி கொடுத்துட்டானுங்க. அத வச்சு அந்த குருமூர்த்தி என்னையே போட்டு பார்த்துட்டாமா. அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாப்பா? அதிகாரம் பதவி நம்மளால தானப்பா அவருக்கு திரும்ப கிடைச்சது. அதுக்குள்ள அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரா? ஆமாம் கண்ணு, அப்படியே விட்டிருந்தோம்னா இந்நேரம் செயலுக்குள்ளார கடந்து தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருப்பானேன்னு அவனை நான் பரிதாபப்பட்டு வெளியே கொண்டாந்தேன். இருந்தாலும் தண்ணியில இருந்து தப்பிச்ச தேடு காப்பாத்திரவன் கையவே கொட்டிச்சாங்கிற மாதிரி இன்னைக்கு அவன் என்னையே சீண்டி பார்த்துட்டாமா. அவனோட அதிகார வெறிய நான் அடக்கணும், அதை அழிக்கணும். இந்த நாட்டாயம் அருங்கிறத நான் அவனுக்கு காட்டணுமா? காட்டலாம்ப்பா. அவனுக்கு ஒரு காலம் வந்த மாதிரி நமக்கும் ஒரு காலம் வரும்ல. அன்னைக்கு நாம திருப்பி அடிக்கலாம்ப்பா. ஆனா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு போய் காஃபி கொண்டு வரேன். ஜீவா தம்பி இந்த திருட்டு பசங்களை புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சது. நான் பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. யானைக்கும் அடி சறுக்கும்ல. எனக்கு புரியுது சார். காட்டாமைன்னு வந்துட்டா நான் 100% நேர்மையா நடந்துக்குவேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. உன்னை நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா இவனுங்களை நான் தப்பிக்க விட்டுருக்கலாம். இல்ல இவனுங்களை வேற மாதிரி சொல்லுங்கடான்னு நான் சொல்லி இருக்கலாம். ஏன் இந்த பணமே எனக்கு கிடைக்கலன்னு கூட நான் போய் சொல்லி இருக்கலாம். ஆனா நான் அப்படிலாம் சொல்லல. இவனுங்களை அடிச்சு உதைச்சு உண்மையை வர வச்சு உன் பணத்தை வாங்கி வச்சிருக்கேன். இந்தாமா. என்னமா பாக்குற? இது உன் வீட்டுல திருட்டு போன 3 லட்சம் பணம். இதுல ஒத்த ரூபா கூட அவனுல செலவு பண்ண விடாம ஜீவா தம்பி புடிச்சிட்டு வந்துட்டார். வாங்கிக்க. நாங்க இப்ப சொல்றதுதான் சார் நிஜம். நாங்க திருடவே இல்லை சார். இந்த பொண்ணு வீட்டுக்கு நாங்க போகவே இல்லை சார். இந்த பணத்தை நாங்க எடுக்கவே இல்லை சார். இவ்வளவு நேரமும் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பணம் எடுத்தது நாங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப மாத்தி சொல்றீங்க. உங்களை அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள நடிக்கிறியா? மரியாதையா உண்மையை சொல்லிருங்க. நீங்க எடுக்கலாம். இந்த பணம் எப்ப வந்தது சொல்லுங்க சார். இந்த தம்பி தான் சார் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாரு. நானா? ஆமா சார். என்னடா உளறீங்க? பணத்தை நான் தான் திருட சொன்னாங்கறீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அமைதியா இரு தம்பி. இது ஸ்டேஷன்ல வேணா இந்தாங்க இந்த தொப்பியை போட்டுக்கோங்க. என் யூனிஃபார்ம் கால்ட்டி கொடுங்க, அதையும் போட்டுக்கோங்க. அப்புறமா உங்க என்கொயரி ஆரம்பிங்க. சாரி சார். இங்க நான் தான் அதிகாரி. என் தொப்பிய நீங்க போடக்கூடாது. புரியுதா? ஏய், இந்த தம்பி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும் சார். அவரு கோடீஸ்வர மட்டும் புள்ள. இந்த 3 லட்சம் வாங்குறது அவரு டீ குடிக்கிற காசுக்கு சமம். அவரு இடத்துல சொல்லு இந்த பணத்தை. சார் இது தொலைஞ்சு போன பணமே இல்ல சார். பின்ன இது இவரோட பணம் தான் சார். கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கடா. சார் இந்த பொண்ணுக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு எங்களுக்கு தெரியாது சார். யோ
இந்த பொண்ணு படிக்க வச்சிருந்த பணம் காணாம போயிருச்சான். இவரு நேரா கொடுத்தா அந்த பொண்ணு வாங்கிக்காதான். அதனால இவர் இப்படி ஒரு நாடகத்தை போட்டாரு சார். டேய் ஜீவா, பொறுமையா இருக்கு ஜீவா. அவன் ஏதோ பேச வரான்ல, நீ எந்த எடுக்கிற? இல்ல சார், இவனுக்கு சொல்றது எதுவுமே உண்மையா கிடையாது. தம்பி, முதல்ல அவனுங்களை பேச விடுவோம். அவனுங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு அப்புறமா முடிவு பண்ணுவோம். சார், நீங்க சொல்ற பொய்ய நான் ஏன் சார் ஏத்துக்கணும்? ஏம்பா, இதையெல்லாம் நானா சொல்றேன்? இவனுங்க தான் சொல்றானுங்க. உன் முன்னாடியே தானே சொல்றானுங்க. ஏய், என்ன வாயில் என்ன கொழுக்கட்டையா இருக்கு? சொல்லுங்கடா. ஆமா சார், இவர் சொல்ற மாதிரி செய்ய சொல்லி அடிச்சாரு. சார், அடிக்கலாம் நாங்க பயப்பட மாட்டோம் சார். பணம் கொஞ்சம் கூட தரேன்னு சொன்னாரு, அதான் சார் நாங்க ஒத்துக்கிட்டோம். மயிலு, இவங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அத நான் இப்ப நிரூபிக்கிறேன். ஆமா, நீ என்னென்ன நோட்டு கொண்டு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுமா, சார் கேக்குறாருல, சொல்லு. ஒன்னு 2000 ரூபாய் கட்டு, 2 500 ரூபாய் கட்டு சார். இந்த பேக்ல நீ சொல்ற அதே 3 கட்டு இருந்தா இது உன்னோட பணம் தானே? ஆமா சார். என்ன இது, என்னமோ பாண்டிய சபையில கண்ணுக்கு செலம் முடிச்ச கதை மாதிரி ஆயிப்போச்சு. பணத்தை எடுத்து டேபிள் மேல வை. நீ சொன்ன மாதிரி அந்த பைக்குள்ள அதே பணம் கட்டு இருந்தா அது உன் பணம். அப்படி இல்லைன்னா அது சாரு உனக்காக கொடுத்த பணம். சரியா? எடுத்து டேபிள்ல கொட்டு. எனக்கு உதவி செய்ய நீங்க யாரு சார்? திருடனை புடிச்சு கொடுங்க, பணத்தை மீட்டு கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்டனா? ஏன் பிரச்சனை? அத நான் எப்படியோ தீர்த்துக்கிறேன். நீங்க ஏச தேவையில்லாம தலையிட்டு என்ன இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க. உதவி பண்றேன்ற பேர்ல ஏன் சார் என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறீங்க? இல்ல, அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மயில. நான் சொல்றத ஒரு நிமிஷம் போதும் சார், போதும். நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். என்ன கொஞ்சமாவது மான மரியாதையோட வாழ விடுங்க சார். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்க. அம்மா, உழைச்ச பணம் கண்டிப்பா கிடைச்சிடும்னு நம்பணும்மா. என் பொண்ணு படிப்புக்காகவாவது அது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னோட வேண்டுதலும் நம்பிக்கையும் வீண் போகல. என் பொண்ணு பணத்தோட வரப்போறா. என் நம்பிக்கையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. என்னம்மா, சாமி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா? பணம் கிடைச்சதா இல்லையானே கன்ஃபார்மா தெரியல, அதுக்குள்ள அவசரப்படுறீங்கம்மா. இல்லடி, மயிலு போய் எம்பிட்டு நேரம் ஆச்சு. அவ இன்னும் வரலன்னா போலீஸ் பணத்தை மீட்டு கொடுக்க போறதுனால தான் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கற்பனை பண்ண வேண்டியதுதாம்மா, ஆனா இது ரொம்ப ஓவரா இருக்கு. நல்லது நடந்திருக்கும்னு அம்மா நம்புறாங்க, நீ ஏண்டி அதை கெடுக்கிற? நம்பிக்கை பொய்யாயிடுச்சுன்னா அம்மாக்கு தான் ரொம்ப கஷ்டமா போயிடும். மயிலு வந்துட்டா. என்ன மயிலு, வந்துட்டியா? என்னடா இவ்வளவு நேரம் காணோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? பணம் கிடைச்சிருச்சுல்ல? எனக்கு தெரியும் மயிலு, நாம உழைச்சு சம்பாதிச்ச காசு அது எப்படி கிடைக்காம போகும்? என் வாக்கு பலிச்சிருச்சு பாத்தியா? அந்த பாவிங்க மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்களா இல்ல செலவு பண்ணிட்டாங்களா மயிலு? 5 10 போனாலும் பரவாயில்ல, பணம் வந்துருச்சுல, மீதி கிடைச்சா அதுவே பெரிய விஷயம்டி. ஆமா, ஏண்டி இவ்வளவு நேரம் ஆச்சு? கையில பை ஒண்ணும் இல்ல. வர வழியில பணத்தை பேங்க்ல போட்டியா? அங்க போயிட்டு வரதா இவ்வளவு நேரம் ஆச்சா? அம்மா, பேசுறத நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இவங்க மூஞ்சிய பாரு.
நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னு இவங்கள பார்த்தாலே தெரியல. மயிலு, இவ சொல்றது உண்மையா? நம்ம பணம் என்ன மன்னிச்சிடுமா. மயிலு, ஏன் அழற? ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? அந்த ஆளுங்க கிட்ட இருந்து போலீஸ் பணத்தை மீக்கலையா? மீட்டு கொடுத்தாங்கம்மா. ஆனா அந்த பணம் நம்ம பணம் இல்லம்மா, ஜீவா சாரோட பணம். எனக்கு ஒண்ணுமே புரியலடி, ஒரே குழப்பமா இருக்கு. தெளிவா சொல்ல. டேய், இன்னும் லோட் ஏத்தலையா? சீக்கிரம் ஏத்த அனுப்புங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா. வா கோமதி, என்ன திடீர்னு இந்த பக்கம் காத்தடிச்சிருக்கு? ஐபிஎஸ் பரீட்சை எழுதுறதுக்கு 3 லட்சம் வேணும்னு நிலத்தை வித்து பணம் ஏற்பாடு பண்ணேன். அது திருட்டு போயிடுச்சு. ஐய, உன்ன ஒரு நிலத்தோட சொந்தக்காரன் நினைச்சிட்டு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒரே நாள்ல நீ ஓட்டாண்டி எனக்கு அது இப்பதானே தெரியுது. ஆமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கோம் சாலம்மா. ஆனா பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும்னு விட்டுட்டோம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத கோமதி. உன் பொண்ணுக்காக நீ நிலத்தை வித்தது பெரிய முட்டாள்தனம். ஆம்பளை பையனுக்காக வித்திருந்தா கூட பரவாயில்ல. பொண்டாட்டி வந்ததும் அவன் மாறினாலும் கடைசியில கஞ்சியாவது ஊத்துவான். ஆனா நீ பெத்தது 3 பொம்பளை புள்ளைங்க. 1 கரை ஏத்திட்டேன், மீதி 2 யார் வீட்டுக்கு போய் வாழ போதுங்க. முடியாத காலத்துல சோறுக்காக தண்ணிக்காக இவங்க கிட்ட கையெந்து நிப்பியா? இதெல்லாம் யோசிக்காம இவளுக்காக நீ நிலத்தை வித்தது ரொம்ப தப்பு கோமதி. ஆம்பளை புள்ளதான் கஞ்சி ஊத்துவான், பொம்பளை புள்ள வேற வீட்டுக்கு போயிடும்னு கணக்கு போட்டு பண்றதுக்கு இது வியாபாரம் இல்லையே. சொல்ல போனா பெத்த கடனுக்காக பிள்ளைங்க நம்மளுக்கு ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்கறதே எனக்கு சரியா படல. நம்ம கடமையே நாம செய்யறோம், அவ்வளவுதான். உலக நடப்பு புரியாம நீ விளக்கண மாதிரி பேசுற. ஓ புத்திக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. சரி, நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த அதை சொல்லு. எங்களுக்கு கஞ்சி ஊத்தின நிலம் போச்சு, அது வித்த பணமும் போச்சு. அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாம தான் இப்போ உன்கிட்ட வந்து நிக்கிறேன். உன் ரைஸ் மில்லுல எங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தனா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். இத பார் கோமதி, சிறுசோ பெருசோ நீ 2 ஏக்கரால நிலத்துக்கு சொந்தக்காரியா இருந்தவன். முதலாளியா நின்னு 4-5 ஆளுங்களை போட்டு வேலை வாங்கினவன். உன்ன கூலியாளு மாதிரி நான் எப்படி வேலை வாங்குறது? முதல்ல உன்னால உடம்பு வாங்கி வேலை செய்ய முடியுமா சொல்லு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாதவங்க. நான் என்ன அதிகாரம் செஞ்சாலும் சாலம்மா நான் அடிமைன்னு கை கட்டி நிப்பாங்க. என் மில்லே கதியன்னு கடுப்பாங்க. உன்ன நான் அப்படி நடத்த முடியுமா? இல்ல உன்னாலதான் அப்படி அடங்கி இருக்க முடியுமா? என்ன சாலம்மா, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவேன் சாலம்மா. நீ படிக்காதவ கோமதி, உன்ன கூட எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஆனா ஊ பொண்ணு படிச்சவா, போலீஸா வேற ஆக போறான். ஏன் எதுக்குன்னு இவர் நிறைய கேள்வி கேட்பான், தப்பு கண்டுபிடிப்பான், கூட இருக்கவங்களையும் சேர்த்து கெடுப்பான். இந்த காலத்துல படிக்கிறவங்க பண்ற குழப்பம் தான் பெருசா இருக்கு. இல்லக்கா, அம்மா சொல்றத நானும் சொல்றேன். என் வேலையை தவிர வேற எதுலயும் தலையிட மாட்டேன்க்கா. தயவு செஞ்சு எங்களை வேலையில சேர்த்துக்கோங்கக்கா. சொந்த நிலத்துல வேலை பார்த்துட்டு முகம் தெரியாத யார்கிட்டயோ போய் கூலியால நிக்க முடியாது சாலம்மா. அந்த சங்கடம் வேணாம் தான் உன்கிட்ட வந்தோம். நீயும் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க எங்க போவோம்? கொஞ்சம் பெரிய மனசு பண்ண. சரி, உன்னை பார்த்தால பாவமாதான் இருக்கு. சரி, 2 பேரும் அலாத குறையா கேக்குறதுனால நான் உங்களை சேர்த்துக்கிறேன். 2 வாரம் தான் பாப்பேன். என் மனசுக்கு சரியான்னு பட்டாந்தா நீங்க இங்க இருக்க முடியும். சரி வராதன்னா மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவேன். பரவு சாலம்மா இப்படி பண்ணிட்டாலன்னு வருத்தப்படக்கூடாது.
சண்பகா இலாரா அம்மா சொல்லுங்கம்மா. இவங்களை கூட்டிட்டு போ, என்ன வேலை செய்யணும்னு சொல்லு போ. சரிங்கம்மா. வரேன் சாலம்மா, போலாம். அம்மா 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 அம்மா. திரும்ப எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க? நீங்க ஸ்டேஷன்ல போய் சொன்னது போதும், என் பொண்ணு அங்க போய் அசிங்கப்பட்டதும் போதும். இப்ப என்ன நாடகம் ஆளான்னு வந்திருக்கீங்க? நீங்களும் மயிலும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பண விஷயத்துல நான் பொய்யும் சொல்ல, நாடகமும் போடல. அது உங்க வீட்டுல திருடின பணம் தான் ஆண்டி. அந்த இன்ஸ்பெக்டர் தான் திருடங்களை அடிச்சு மாத்தி பேச வச்சிருக்காரு. அம்மா, அவருதான் மாத்தி சொல்ல வச்சாருன்னே வச்சுப்போம். பணம் எப்படிமா மாறுச்சு? ஐயோ மயிலு, நான் திருடனை ஒப்படைச்சது நேத்து ராத்திரி 9 மணிக்கு. நாம ஸ்டேஷனுக்கு போனது இன்னைக்கு காலையில 12 மணிக்கு. இடையில இருக்கிற நேரத்துல என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். பேங்குக்கு போயிட்டு பணத்தை கூட மாத்திட்டு வந்திருக்கலாம்ல. அதிகாரம் கையில இருந்தா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல மயிலு. இவர் சொல்ற கற்பனை கதையெல்லாம் என்னால நம்ப முடியாதுமா. அந்த குருமூர்த்தி எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதுதான் என் தலையில அடிச்சான்னு சொல்லி வாய் கூசாம பொய் சொன்னவர் அவரு. அந்த ஹரிச்சந்திரனை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்கன்னா வேடிக்கையா இருக்கு எனக்கு. இந்த விஷயத்துல அவர் பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியலமா. ஆண்டி, அந்த ஆளு பொய் சொல்றாருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவர்கிட்ட இருக்கிற உங்க பணத்தை நான் மீட்டு கொடுக்கறேன். வேணாம் தம்பி, ஏற்கனவே நாங்க பட்டதெல்லாம் போதும். நாங்க அந்த பணத்தை மொத்தமா மறந்துட்டோம். நீங்களும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு வேற வேலை இருந்தா பாருங்க. இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. முடியாது ஆண்டி. குருமூர்த்தி கதையை மாத்துற வரைக்கும் இது உங்களோட பிரச்சனை. ஆனா எப்ப அந்த ஆள் இதுல என்ன மாட்டி விட்டாரோ அப்பவே இது என்னோட பிரச்சனை ஆயிடுச்சு. நான் பொய் சொல்லி நாடகம் ஆடுறதா நீங்களும் நம்புறீங்க பாத்தீங்களா? அப்படி இல்லங்கறத நான் நிரூபிச்சு காட்டணும். இவர் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக நம்மள ஏமா இவர் தொந்தரவு பண்றாரு? கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசி மயில. சார் மேல தப்பு இருந்தா இவர் ஏன் திரும்ப திரும்ப இங்க வர போறாரு? இவர் பக்கம் உண்மை இல்லாமலா மேலதிகாரி வரைக்கும் போய் பேசிட்டு வந்திருப்பாரு. இன்ஸ்பெக்டர் சொன்னதை நம்பி சார சந்தேகப்படுறது எனக்கு சரியா படல மயில. இப்ப என்னக்கா சொல்ல வர? இவரை நம்பி திரும்ப போய் என்ன அவமானப்பட சொல்றியா? எஸ்பி சாருக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் மயிலு. ஸ்டேஷன்ல நடந்தது கண்டிப்பா நிச்சயமா அங்க நடக்காது. நீ என்னம்மா யோசிக்கிற? சார் தான் இவ்ளோ தூரம் சொல்றாருல, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் பாக்கலாமே. நம்ம பணம் திரும்ப கிடைக்கிறது முக்கியம்தான். அதை விட முக்கியம் நாம நிம்மதியா இருக்கிறது தான். பணத்துக்காக ஒரு போலீஸ்காரன் கூட மோதி நம்ம நிம்மதியை நாம தொலைச்சிடக் கூடாது. ஆண்டி, குருமூர்த்தியை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க ஆண்டி. எஸ்பியை மீறி அந்த ஆள் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்களை வற்புறுத்தாதீங்க தம்பி, தயவு செஞ்சு கிளம்புங்க. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் இங்க நிக்கணும்? கிளம்ப வேண்டியது தானே. சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் உங்களோட வரேன். வாங்க சார் போலாம். கயலு, நான் தான் இங்க இருந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு கிளம்பி போனா என்னடி அர்த்தம்? அந்த பணம் போனா போகட்டும்னு உன்ன மாதிரி என்னால விட முடியாதுமா. சாரோட போய் சட்டப்படி அதை எப்படி மீட்கணுமோ அதைத்தான் நான் செய்ய போறேன். நீதான் அதை தொலைச்சு தலை முழுக்கிட்டல, இனிமே அதுக்காக நான் என்ன செஞ்சாலும் கண்டுக்காத. வாங்க சார் போலாம். சார் நீங்க வாங்க போலாம், ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ளிகேஷன் பார்த்ததும் தாண்டி ஐடியாவே வந்துச்சு. கான்ஸ்டபிள் ஆயிட்டா தப்பு பண்றவெல்லாம் போட்டு வெளுக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, நீ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போஸ்டிங் கிடைச்சு பெரிய ஆபீசர் ஆகி சைரம் நச்ச ஜீப்ல வந்து இறங்குவல்ல, அன்னைக்கு உன் வண்டி கதவை திறந்து விட்டு உனக்கு சல்யூட் அடிக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு நினைச்சேன் மயிலு. பாக்கலாம் பாக்கலாம். சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நான் ஃபில் பண்ணி கொடுக்கறேன்டி, நீ இப்ப கிளம்பு. இல்லடி, இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். இப்ப ஃபில் பண்ணாதான் அனுப்ப முடியும். அந்த ஃபார்மையும் கொடு. எதுக்கு? குட்ரி சொல்றேன், குடு.
இந்த எக்ஸாம்ல எழுதணும்? காக்கி சட்டை போடுறதுக்காக அடுத்த வருஷம் வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுடி. கான்ஸ்டபிளும் போலீஸ் தானே. என் கனவை இந்த முதல் படியில இருந்தே ஆரம்பிக்கிறேன்டி. கிட்டத்தட்ட கோவில் வாசல்ல கையேந்திர அளவுக்கு உங்க குடும்பம் வந்துருச்சாமே. பொழப்புக்காக நீயும் உன் பொண்ணுதான் ஊர் முழுக்க வேலை தேடி அலைஞ்சிங்களாமே. எங்கேயுமே வேலை கிடைக்காம கடைசியில யாரோ ஒரு புண்ணியவதி உங்களுக்கு ரைஸ் மில்லுல வேலை போட்டு கொடுத்ததா சொன்னாங்க. அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி. வா, நாங்க கிளம்புறோம். வா. தப்பிச்சு போறதுல இருக்காது கோமதி. நான் இன்னும் முழுசா பேசியே முடிக்கல. இந்த ரைஸ் மில்க் வேலை இருக்கல மயிலு, நீ இதுக்குதான் லாய்க்கி. ஆடு மாடு நாய் நரின்னு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி கடவுள் வாழை அளந்துதான் வச்சிருக்காரு. உனக்கான அளவு இவ்ளோதான். உன் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி கூலி வேலை தான் பொருத்தமா இருக்கும். இந்த வேலையில டெய்லி கிடைக்கிற கூலிய வச்சு வயித்த கழுவுற நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது மயிலு. உன் தகுதி என்ன, லெவல் என்னன்னு புரியாம இந்த காக்கி யூனிஃபார்ம் கனவோட அலைஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பு. சோ உன்னோட ஐபிஎஸ் கனவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வேலையில கண்டினியூ பண்ணு. இல்ல எனக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டே ஆகணும், இல்லனா நான் செத்தாலும் என் கட்ட வேகாதுன்னு சொல்றியா? அப்போ நானே ஸ்பான்சர் பண்ணி உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரேன். ஒரு நாள் முழுக்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஆட்டோலயே சுத்து. அதோட உன் ஐபிஎஸ் கனவை மூட்டை கட்டி வச்சிரு. ஏன்னா நீ போலீஸ் ஆபீசர் ஆகுறது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? சாமியா? சாமி கூட நல்ல மனுஷங்க உருவத்துல தான் வருமே தவிர உன்ன மாதிரி சாத்தா வேஷத்துல வராதுடி. ஏய் நிறுத்தடி. இது என்னன்னு தெரியுமா? என் முதல் நாள் கூலி. நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம், ஏன் பணம். இதே மாதிரியே ஏன் பணம்னு ஒத்த ரூபாவை உன்னால காட்ட முடியுமா? இல்ல முதல்ல எங்கேயாவது போய் உன்னால வேலை தான் செய்ய முடியுமா? ஒரு வேலை செய்ய துப்பு இல்ல, ஒத்த ரூபா சம்பாதிக்க வக்கு இல்ல. தகுதி அந்தஸ்த பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடி யோகிதை இருக்கு? மயிலு, நான் இன்னும் முடிக்கல மது. என் லெவலுக்கு ஐபிஎஸ் ஆகுறதெல்லாம் அதிகம்னு சொல்லல. இந்த லெவல்ல இருக்கிறவங்க இதுக்குதான் ஆசைப்படணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். ஏழைங்க ஏழையாவே இருக்கணும், பணக்காரங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணுங்கிற காலம் மாறி போச்சு. நாங்க நாடகம் ஆடுறோமா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அண்ணி. மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல என் பொண்ணை இப்படி வீட்டை விட்டு துரத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுக்குதான் மாப்பிள்ளை அவசர அவசரமா வெளிநாட்டுக்கு அமிச்சிங்களா? அப்ப உங்க வீட்டுல யாரும் இன்னும் இவ்வளவு மருமகளை ஏத்துக்கல. ஏதோ ஊருக்காக அவளை அங்க வச்சிருந்தீங்க. அம்மா நீ பேசாத மலரு. நீ சொன்னதை நம்பித்தான் எல்லாம் சரியா இருக்கும்னு நானும் நம்பினேன். என் புத்திய எதால அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிடுமா, உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல. நம்ம வீட்ல நிலைமை சரியில்லைல்ல. இப்ப போய் இத சொல்லி உன் மனசை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்லல. அவரு வந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேம்மா. எதுவா இருந்தாலும் பெத்தவகிட்ட உண்மையை சொல்லணும் மலரு. என்ன இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கலடி. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மது என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா.